ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது WCKD தமிழ். நானும் என் பிரதரும் ரீசெண்டாக வாகமான் போயிருந்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இடம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹில் ஸ்டேஷனில் லைக் அத்தனை ஹேர்பின் பெண்டு, டேம்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பைப் போட்டுலாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மேலே ஏற போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் நிப்பாட்டி பைக்கர்ஸ் எல்லாம் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் மேலே அனுப்புகிறாங்க. அந்த சீன் தான் இப்போ வரப்போகுது, பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். நார்மலாக பேக்கில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு என்ன ஆல்கஹால் இல்லை வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வரமாதிரிலாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே அனுப்புகிறாங்க. என் பிரதரை செக் பண்ணிகிட்டு இருக்க வீடியோ தான் பார்க்குறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தோம். திடீர்னு கூகுள் மேப்பு ஏதோ ஒரு ஆஃப் ரோடிங் ட்ராக்குள்ளே போயிட்டு இதான் இப்போ ரூட்டு அப்படின்னு காட்டுச்சு. சரி என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்கோம். போனால் ஒரே கல்லும் குழியுமா, ஆக்சுவல் ஆஃப் ரோடிங் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரோட்டுக்குள்ளே தான் வண்டி விட சொல்லிச்சு. சரி பரவாயில்லன்னு போயிட்டோம் நாங்கள் 2 பேரும். இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் உங்கள் ரூமுக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சு. போயிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, அது நீங்களே பாருங்கள். ஏதோ ஒரு முட்டு சண்டுக்குள்ள வந்து விட்டுருச்சு. மெயின் ரோடே காணுமேடா, அதான் பார்க்கலாம். ஏதோ மலை ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி மெயின் ரோடு ஏறிடுமா? சரி விடு, வந்தாச்சு அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ கிலோமீட்ரு? 7 கிலோமீட்ரு போயிடும். என் பிரதர் வேற போலான்றாரு. அங்கேருந்து ஒரு பையன் கத்துறான். வழி இல்லையா? வழி இல்லையா?
எடுத்து விட்டுச்சு பாரு. மெயின் ரோடு தான் அப்புறம் ரூம் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆஃப் ரோடிங் கிளம்பிட்டோம். ஆக்சுவல் ஆஃப் ரோடிங் இது தடவை போனால் சரியான ஃபன்னாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஆஃப் ரோடிங்க்கு தனியாக ஒரு ரூட் இருக்குது போல். ஜீப்லலாம் கூப்பிட்டு போவாங்களாமா. பைக்கில் இல்லாமல் வரவங்களுக்கு ஜீப்பில் காசு கட்டி போகலாம் போல். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரூட்டுன்னு தெரியாமல் வேற ஒரு ரூட்டுக்குள்ளே உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு சரியான ஃபன்னு. வண்டி ஏற்றவே முடியாது. ஆனால் என் அண்ணனோட ஃப்ரெண்டு முன்னாடி போகிறாருல சேட்டு சட்டை, 2 பேரும் வண்டியை மேலே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்ற சொல்கிறாங்க. சுத்தமாக வண்டி ஏற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. செங்குத்தாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சு நீங்கள் பாருங்க. வாங்க ஆஃப் ரோடு போவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே கிளம்பிட்டாங்க. இப்போ உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. மாட்டிக்கிட்டு முழிப்போம் 3 பேரும். எதுலடா போறீங்க? அதுலயா எப்படி ஏத்தணும்? பஸ் ஸ்பீக்கர்ல ஏத்தணுமா? இவரு ஏத்துறது இல்ல. ஏத்திட்டு எப்படி இறக்குறது? வண்டி அண்ணன் வண்டி ஏற்றணும் மாட்டிக்கிச்சு. ஹைட் ரொம்ப கம்மி இல்லை, நடுவில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் இங்கே போக முடியல. மாட்டிக்கிச்சா? கொஞ்சம் வரவா? இது பின்னாடி இருக்கிறேன் பின்னாடி வா. இன்னும் வர மாட்டேங்குது. வரலாம் ஆன் பண்ணு. ரெடியா?
കഷ്ടം ഇല്ല. എനിക്ക് പോകാൻ പറ്റില്ല. തമിഴ് അറിയുമോ? തമിഴ് അറിയുമോ? തിരിച്ച് പറയാൻ വലിയത് അറിയത്തില്ലെന്നേ ഉള്ളൂ. തമിഴ് അറിയാം. അങ്ങോട്ടേക്ക് ഇതിനകത്ത് ഈ റോഡിൽ കൂടെ ചെന്നിട്ട് കുറച്ചപ്പുറത്ത് ചെല്ലുമ്പോൾ ഒരു വലിയ പള്ളിയുണ്ട്. ആ പള്ളിയുടെ അതിന് നിന്നാൽ മതി. ഒരു 2 മിനിറ്റ് കൊണ്ട് ചെല്ലും. ഒരു വലിയ പള്ളിയുണ്ട്. ആ പള്ളിയുടെ ഇതിൽ നേരെ റോഡുണ്ട് മേളോട്ട് കയറി പോകാനായിട്ട്. ഇവിടെ പോകുന്നുണ്ട്. ഇവിടെ പോകാനായിട്ട്. ഇതിലെ കയറി നിങ്ങൾ എങ്ങനെ പോകും? ഇതിൻ്റെ അകത്തൂടെ നിങ്ങൾ ഈ വണ്ടി ടർപ്പിക്കുന്നുണ്ട്. ഞങ്ങൾക്ക് കൂടെ പേര് തോന്നുന്നു. இதுல போனா மேல ரோடு வருமாமா? ரோடு இல்ல ரோட்ல போய் அங்க சொல்றாங்க. ഈ വഴി കൂടെ തന്നെ ചെന്നിട്ട് ഈ വശത്ത് ഇങ്ങോട്ട് ആ പുല്ല് മട്ടയിലോട്ട് കയറി പോകാനായിട്ട് വഴിയുണ്ട്. നിങ്ങൾ എവിടുന്ന് വരുന്ന? தமிழ்நாட்டுல തമിഴ്നാട്ടിൽ. திருச்சி. അത് എത്ര മലയാളം പറയുന്നുണ്ട് ചോദിച്ചു കേട്ടോ. രണ്ടുപേരും തമിഴ് പറയുന്നത്. அவரை ஊட்டியாது. ഊട്ടിയാ. அவன் ஊட்டி. நானும் எப்படிடா மேலே ஏறுவீங்கன்னு பயந்துட்டு ഇതിലപ്പോ ഇത് ഇവിടുന്ന് ഒരു ശകലം അപ്പുറത്തോട്ട് ചെന്ന് കഴിയുമ്പോൾ ഇതിനെക്കാട്ടിലും കഷ്ടമായിട്ടാണ് കിടക്കുന്നത്. എന്നിട്ട് നിങ്ങൾ ഈ ബൈക്കും കൊണ്ട് എങ്ങനെ പോകും? പോകാൻ പറ്റത്തില്ല. நான் இன்னொரு வழி இருக்கு வாங்க. ഇതിലേ പോകും. തീർച്ചയായിട്ടും മാർക്കറ്റ് പിള്ളേർ അങ്ങോട്ട് വരുന്നുണ്ട്. பாட்டி அட்வைஸ்லாம் கேட்டு வண்டி ஏற்ற முடியாது தெரிஞ்ச பிறகு திருப்பிட்டோம் வண்டியை 3 பேரும். போகிறவள்ள தாத்தா வேற எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம் அப்படின்னு கேட்டார். இப்படிதான் வந்துடணும். இந்த ஏற்றி இறக்கிடுவா நித்து. இப்போ அப்படி போய் இப்படி ரிவர்ஸ் வந்துடுவா. வந்துட்டா எங்க இழுக்கணும். திருப்பதிக்குள்ள எனக்கு போன எடுத்து கச்சப்படி நம்ம முன்னாடி போயிட்டு பிடிச்சிக்க வேண்டிய ரைட்டு நியூட்ரல் கச்சப்படி அப்படியே வர அதான்டா பிரேக்கு இந்த காட்டி அதான்டா നേരെയുള്ള വഴിയാകും. தேங்க்யூ சேட்டா. வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஆக்சுவல் ஆஃப் ரோடிங் ஏறினது அடுத்த பார்ட் 2ல் போடுறேன். இது ரொம்ப வீடியோ லென்த்தாக போனாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
പോവാം.